நன்னடத்தை அடிப்படையில் சிறைவாசிகளை முன்கூட்டியே விடுதலை செய்வது தொடர்பான விவகாரத்தில் முதல்வரின் பரிந்துரை மீது ஆளுநர் முடிவெடுக்காத நிலையில் உயர்நீதிமன்றம் விடுதலை குறித்து பரிசீலிக்க முடியுமா எனவும் ஏற்கனவே உள்ள தீர்ப்பு விவரங்களை தமிழக அரசிடம் கேட்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கின் கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். பல்வேறு வழக்குகளில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறைகளில் நீண்ட காலம் சிறைவாசிகளாக இருக்கக்கூடிய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும், அதாவது முன்கூட்டியே விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இந்த வழக்குகளுடைய விசாரணையின் போது தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா ஏற்கனவே சொன்னார், இதுபோல 49 கைதிகளை முன்கூட்டி விடுதலை செய்வது தொடர்பாக, அதாவது அவர்களுடைய நன்னடத்தை அடிப்படையில் முன்கூட்டி விடுதலை செய்வது தொடர்பாக முதலமைச்சருடைய பரிந்துரை என்பது ஆளுநர் முன்பு நிலுவையில் இருப்பதாக தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் அந்த முடிவு எடுக்கப்படாததை சுட்டிக்காட்டி ஒரு சிலருக்கு இடைக்கால ஜாமீனும் சிலருக்கு விடுப்பும் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில 2 கைதிகளுடைய விடுப்பை நீட்டிப்பது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அவருடைய இருவருடைய விடுப்பையும் நீட்டித்து உத்தரவிட்ட நீதிபதிகள் சிறைவாசிகள் விடுதலை குறித்த பரிந்துரை ஆளுநர் முன் நிலுவையில் உள்ள நிலையில அவர்களை முன்கூட்டி விடுதலை செய்வது குறித்து உயர்நீதிமன்றமே பரிசீலிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் ராஜ்திலக்கிடம் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த அவர், அரசிடம் எந்த கோப்புகளும் நிலுவையில் இல்லை, ஆளுநர் முன்பு மட்டும்தான் இந்த விவகாரம் நிலுவையில் இருக்கிறது என்று குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் ஆளுநருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கிலும் உச்சநீதிமன்றத்தில் இந்த விவகாரத்தை நாங்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து இந்த முன் விடுதலை தொடர்பாக உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் அளித்த தீர்ப்புகள் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள அந்த வழக்கின் விவரங்களை தாக்கல் செய்யும்படி காவல்துறை அரசு தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.